இந்த படத்தை ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து எனக்கு உண்மையிலேயே டேரக்டரோட ஒர்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல. ஏன்னா எனக்கு டேரக்டர் இதுக்கு முன்னாடி எத்தனை படம் பண்ணாருன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைட்டில் ஆரம்பத்துல ஹீரோ ஹீரோயினோட காம்போ பார்க்கும்போது சக்கர பொங்கல் வடகரி மாதிரி தான் இருந்துச்சு ஆனஸ்டா சொல்லணும்னா. ஆனா ஒன்ஸ் வெளியில வரும்போது நல்ல ஒரு காம்போவா இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்னு டேரக்டர் என்ன பண்றாருன்னா, யார் வேணா நடிக்கலாம், நீ நடிக்கலாம், நான் நடிக்கலாம், யாரும் நடிக்கலாம். ஒரு நல்ல படத்துக்கு நல்ல கதையே போதுமானது, கதாபாத்திரம் ரெண்டாவது தான் அப்படின்ற மாதிரி டேரக்டர் உள்ள காமிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் உள்ள நடந்திருக்கு. உள்ள கொண்டு வந்து வச்சு ஊம குத்தா குத்த போறீங்க, என்ன 2 மணி நேரத்துக்கு என்ன காமிச்சிட போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனா ஒரு ஒரு மேட்டர் ஒன்று உள்ள பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு செக்கை வச்சு ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று கொண்டு போய் கடைசியில் கிளைமேக்ஸ்ல ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த படம் வந்து குடும்பங்களுக்கான ஒரு படம். நிறைய நல்ல படங்கள் வருது, இப்போ ரீசெண்டாக நிறைய நல்ல படங்கள் வருது. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். எந்த ஒரு ஆபாசமும் சொல்ல முடியாது. நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீனை கூட எல்லாம் ரசிப்பீங்களே தவிர அது வந்து ஆபாசமா பார்க்க மாட்டோம், அவ்வளோ அழகா இருக்கும். உண்மையிலேயே இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அப்படியே கொஞ்சம் ஜாலியா போவோம். செகண்ட் ஹாஃப்க்கு மேல கொஞ்சம் நம்மளால நம்ப முடியாத மாதிரி இருந்தா கூட கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். டைரக்டரோட ஒர்க் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்லயே ஒரு சீன் பாருங்க, அப்புறம் பார்த்தா அது ஒரு கனவா இருக்கும் அவருக்கு. கனவு தானா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அதை கிளைமேக்ஸ்ல டைரக்டர் வந்து நினைவாக்குவாரு. இதுல என்னப்பா இருக்கு, வயல்வெளியில படுத்தது நினைவானா என்னப்பா இருக்குன்னு. அதுக்கு பின்னாடி ஒரு ஹியூமன் எமோஷன் இருக்கும். அதை கொண்டு வந்து அவ்வளவு தத்ரூபமா ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காமிச்சதெல்லாம் பெரிய விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி படம் பாக்குற நாம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சது இருக்கு இல்லையா. படம் முடிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறமா இந்த படம் பாராட்ட அதுவே வாங்கிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த மாதிரியான ஒரு படம் இது. இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது கிடையாது, 10 நாள் கழிச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா கை தட்டிட்டு வருவீங்க. அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ். படையப்பா படத்துல ரஜினி சார் சொல்லுவார் இல்லையா, நல்லவங்களை ஆண்டவன் நிறைய சோதிப்பான், கை விட்டுற மாட்டான்ட்டு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல முனிஷ்காந்த் அந்த கேரக்டராக வாழ்ந்திருப்பாரு. கிளைமேக்ஸ் முடிச்சு வெளில வரும்போது நான் இந்த கிளைமேக்ஸ் என்னன்றது சொன்னா கூட உங்களுக்கு வந்து பூமரா தெரியும், கிரிஞ்சா தெரியும். ஆனா உள்ள இருந்து வெளில வரும்போது உங்களை அவ்வளவு மாத்தி அனுப்பும் இந்த கிளைமேக்ஸ். அவ்வளவு கன்வின்சிங்கா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுதான் ஒரு டேரக்டரோட ஒர்க் அப்படின்னு சொல்றது. ஒரு கதையை வாயில ஓப்பனா சொல்லிடலாம், ஆனா அதை ஸ்கிரீன்ல கொண்டு வந்து நிறைய பேரை நம்ப வைக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய மேஜிக். அதை பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம், எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு படம். சூப்பரா இருக்கு. படத்துல செகண்ட் ஹாஃப்ல லைட்டா கொஞ்சம் லேக் இருக்கதான் செய்யுது. அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து இது வந்து தேவையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா கிளைமேக்ஸ் இதுவும் தேவைதான் படத்துக்கு, இது இல்லைன்னா இந்த படம் நகர்ந்திருக்காது அப்படின்ற மாதிரி. படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சேடு வருவாரு, சேடோட பையன் வருவாரு. அவரெல்லாம் கதைக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அவங்களையும் சம்பந்தப்படுத்தி அதை நம்ப வச்சு இவங்க எல்லாம் வேணும் தான் கதைக்கு அப்படின்னு சொல்ல வச்சு கடைசியில நம்மளே வந்து சூப்பர் படம் பார்த்தோம். இந்த படம் கிளைமேக்ஸ் எப்படின்னா உங்களை அழ வச்சு அனுப்புற படம் இல்லை, உங்களை சிந்திக்க வச்சு அனுப்புற படம். கல்லையும் கரைக்கும் ஒரு காவியம் அப்படின்ற மாதிரி தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. உண்மையிலேயே நல்ல படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தோட மியூசிக்கு, படத்துல சாங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அப்படி டீப்பாலாம் உட்காந்துலாம் பார்க்கல. படம் அது ஒரு படமா அப்படியே பார்க்கும்போது நம்மள மீறி கொண்டு போகுது. 2 மணி நேரத்துக்கு போர் அடிக்காம அப்படியே கொண்டு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா ஒரு லேக் இருந்துச்சு, ஆனா அதை தாண்டி பார்க்கும்போது சூப்பர் படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு நமக்கு. ஏன்னா படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம்லாம் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி தான் எடுப்பாங்கன்ற மாதிரி நம்ம மைண்ட்ல தோணும். ஆனா உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பெரிய பட்ஜெட் படத்திலேயே ஒன்றும் இல்லாத இந்த படத்துல அவ்வளவு கொடுத்துருக்காங்க, அவ்வளவு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. சொல்றதுக்கு கூட மெசேஜ் பூமரா இருக்கும், ஆனா படத்தை போய் பாருங்க அப்படி ஒரு மாதிரி மாத்தம். ஏன்னா மனுஷ ரூபத்துல நிறைய சைக்கோக்கள் சுத்திட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படம். தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கா, அந்த 500 ரூபாய் 4 பேர் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு பூமரா கிரிஞ்சா தெரியும். அதை கன்வின்சிங்கா உள்ள சொல்லி வெளில அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்தா ஒரு சிலராவது மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். நல்ல ஒரு படம், சூப்பரா எடுத்திருக்காரு டேரக்டர். கதையில அவரு போய் மாட்டினது. டேரக்டருக்கு வந்து முனிஷ்காந்த் வச்சு எடுக்கணும் கிடையாது, முனிஷ்காந்த் இந்த மாதிரி படத்துல நடிச்சது அவருக்கு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ ஒரு கதாபாத்திரமும் படத்துல வாழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முக்கியமாக எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டிய படம் எல்லாமே இருக்கு இந்த படத்துல. அதாவது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற எல்லா மேட்டரும் உள்ள இருக்குது. தாராளமா உள்ள வந்து பாருங்க, கொண்டாடுவாங்க. சார் ஸ்கிரீன் பிளே லேக்லாம் சொல்ல முடியாது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படியே போகும் சார், செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் இழுப்பாங்க சார். அதை தாண்டி கிளைமேக்ஸ் எல்லாம் உங்களை மீறி அப்படியே என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்ற மாதிரி தோணும். இன்னொரு 4 புத்தகத்தை சேர்த்து எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு காவியமா எடுத்திருப்பாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். எதுவுமே நமக்கு வந்து தனியா லேக் அப்படின்லாம் சொல்ல முடியல, அப்படியே போயிட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு. படத்துல பாட்டு அந்த மாதிரி ஒரு சில ஃபைட் எல்லாம் போட்டு நம்மள சாவடிக்காம படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தது நல்லா இருந்துச்சு. ஒன் லைன்ல சொல்லணும்னா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம், கல்லையும் கரைக்கும் ஒரு காவியம் தான் இந்த படம்.